பஸ் வேலை நிறுத்தத்தை கைவிட பஸ் சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. அமைச்சர் சிபி ரட்நாயக்க மற்றும் பஸ் சங்கங்களின் பொறுப்பாளர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை தனியார் போக்குவரத்து சேவை அமைச்சில் இன்று இடம்பெற்றது. உத்தேச பஸ் வேலை நிறுத்தத்தை கைவிட இதன் போது இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. பஸ் வேலைநிறுத்தம் தொடர்பாக குழப்பம் அடைய தேவையில்லை. அவ்வாறு இடம்பெற மாட்டாது. விலை சூத்திரம் தொடர்பில் பிரச்சனைகள் உள்ளன. இதனால் பஸ் கட்டணம் உட்பட பஸ் பராமரிப்பு தொடர்பில் பஸ் உரிமையாளர்களுக்கு பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளன. விலை சூத்திர செயல்பாடுகளுக்கென குழு நியமிக்கப்பட்டுள்ளது. இவர்களின் பரிந்துரைக்கு அமைய இது தொடர்பில் மாற்றங்களை ஏற்படுத்த நாம் பஸ் உரிமையாளர்களிடம் 1 மாத கால அவகாசம் கோரியுள்ளோம். நிலைமை தொடர்பில் அமைச்சர் தீர்மானம் ஒன்றை எடுத்துள்ளார். இது தொடர்பில் நாம் திருப்தி அடைகின்றோம். நாளை நடைபெறவிருந்த பஸ் வேலை நிறுத்தத்தை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் கைவிட தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நமக்கு அமைச்சர் மற்றும் செயலாளர் மீது பாரிய நம்பிக்கை உள்ளது. இதனால் இன்று நள்ளிரவு தொடக்கம் அமலுக்கு வரவிருந்த வேலை நிறுத்தத்தை கைவிட நாம் இணக்கம் தெரிவித்துள்ளோம். இது தொடர்பில் பிரயாணிகளுக்கு ஏதும் அசௌகரியங்கள் ஏற்பட்டிருப்பின் நாம் அதற்கு கவலை தெரிவிக்கின்றோம். வேலை நிறுத்தமின்றி பேச்சுவார்த்தைக்கு தீர்வு காண்பது எமது நோக்கமாக அமைந்தது. அமைச்சர், செயலாளர் மற்றும் தலைவரினால் விடுக்கப்பட்ட வேண்டுகோளுக்கு இணங்க இதனை கைவிட நாம் தீர்மானித்துள்ளோம். இது தொடர்பாக இவர்கள் எமக்கு வழங்கிய ஒத்துழைப்புக்கு நாம் நன்றி தெரிவிக்கின்றோம். மன்னார் கடலில் 2வது எரிவாயு படிமமும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மன்னாரில் 1வது இயற்கை எரிவாயு படிமத்தை கண்டுபிடிப்பதற்கு அகழ்வுகள் மேற்கொண்ட கம்பெனி கடந்த அக்டோபர் மாதம் இது பற்றி ஜனாதிபதிக்கு அறிவித்தது. 1வது எரிவாயு படிமம் கண்டுபிடிக்கப்பட்ட இடத்திலிருந்து 38 கிலோமீட்டர் தூரத்தில் 2வது படிமம் அமைந்துள்ளதாக அகழ்வுகளை மேற்கொள்ளும் கயான் கம்பெனி தெரிவித்துள்ளது. 24 மீட்டர் சுற்றளவில் 4067 மீட்டருக்கும் 4206 மீட்டருக்கும் இடைப்பட்ட பகுதியில் இந்த எரிவாயு படிமங்கள் படர்ந்திருக்கலாம் என ஊகிக்கப்படுகிறது. எண்ணெய் அகழ்வுகளை மேற்கொள்ளும் கப்பல்கள் விரைவாக அந்த இடத்தை சென்றடைய திட்டமிடப்பட்டுள்ளன. 2வது எரிவாயு படிமத்தின் அகழ்வு நடவடிக்கைகளை தொடர்ந்து வர்த்தக ரீதியான பெறுமதிகளை மதிப்பிட உள்ளதாக கயான் லங்கா நிறுவனம் தெரிவித்துள்ளது. பசுமையான நாடு தேசத்துக்கு வளம் என்ற துணைப்பொருளில் தேசத்துக்கு நிழல் தேசிய மர நடுகை வேலை திட்டத்தின் 2ஆம் கட்டம் ஆரம்பமாகியுள்ளது. ஜனாதிபதி தலைமையில் 2ஆம் கட்ட அங்குரார்ப்பண விழா நாளை இடம்பெறும். ஜனாதிபதியின் பதவியேற்பு மற்றும் பிறந்த தினத்தையொட்டி 11 லட்சம் மரக்கன்றுகளை நடும் தேசத்துக்கு நிழல் திட்டத்தின் முதல் கட்டம் கடந்த ஆண்டில் அமல்படுத்தப்பட்டது. அந்த ஆண்டில் எதிர்பார்க்கப்பட்ட இலக்கினை வெற்றி கொண்டு நாளை தினம் 2வது கட்டம் ஆரம்பமாக உள்ளது. மஹிந்த சிந்தனையின் எதிர்கால நோக்கத்துக்கு அமைய நீடித்த நிரந்தர அபிவிருத்தியினை விருத்தி செய்வதே தேசிய மர நடுகை திட்டத்தின் நோக்கமாகும். தியவன்னா ஒயோவாவுக்கு அருகாமையில் ஜப்பான் நட்புறவு வீதியின் இருமரங்கிலும் நிர்மாணிக்கப்படும் பசுமை பூங்காவில் நாளை காலை 9:01 உதயமாகும் சுபவேளையில் தேசிய மர நடுகை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும் என சுற்றாடல் துறை தெரிவித்துள்ளது. 40 கோடி ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட்ட புலுக்குநாவ நீர்ப்பாசன திட்டம் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவினால் நாளை திறந்து வைக்கப்பட உள்ளது. கிழக்கு மாகாணத்தில் தேசத்தை கட்டியெழுப்புதல், தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சினால் வறிய மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் வலுவூட்டல் எனும் கருத்திட்டத்துக்கு அமைவாக புனரமைக்கப்பட்ட புலுக்குநாவு நீர்ப்பாசன திட்டம் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவினால் திறந்து வைக்கப்பட்டு விவசாயிகளிடம் கையளிக்கப்பட உள்ளது. ஜப்பான் ஜைகா நிறுவனத்தின் பீஸ் திட்டத்தினூடாக புனரமைக்கப்பட்டுள்ள இந்த திட்டத்தினால் பட்டிப்பளை பிரதேச செயலத்துக்குட்பட்ட 5000 ஏக்கர் நெற்செய்கை காணிகளுக்கு நீர்ப்பாசன வசதிகள் கிடைக்கின்றன. இதன் மூலம் 2000 விவசாய குடும்பங்கள் நன்மையடைய உள்ளன. இந்த குளம் 5 அடியால் உயர்த்தப்பட்டு பழைய 14 அணைக்கட்டுகளும் புனரமைக்கப்பட்டு 2 பாலங்களும் நிர்மாணிக்கப்பட்டுள்ளதாக கிழக்கு மாகாண நீர்ப்பாசன திணைக்கள பணிப்பாளர் கே திலகராஜா தெரிவித்தார். உடல் உறுப்பு மாற்று சிகிச்சை தொடர்பான தேசிய முகாமைத்துவ மத்திய நிலையம் ஒன்று விரைவில் இலங்கையில் ஆரம்பிக்கப்படும் என்று சுகாதாரத்துறை அமைச்சர் மைத்திரிபால சிறிசேன தெரிவித்தார். தேசிய உறுப்பு மாற்று முகாமைத்துவ மத்திய நிலையம் ஒன்றை உருவாக்குவதற்கு நான் தீர்மானித்துள்ளேன். இதற்கு நாட்டின் சில சட்டங்கள் தடையாக உள்ளன. இவை களையப்பட்டு இந்த திட்டத்தை எம்மால் முன்னெடுக்க முடியும். இதற்கு உங்களது பங்களிப்பு அவசியம். இந்த மத்திய நிலையம் நாட்டுக்கு மிகவும் தேவையானது. அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் பொறுப்பை எமது அரசாங்கம் ஏற்றுக்கொண்டது. தீவிர சிகிச்சை மற்றும் திடீர் விபத்து சங்கத்தின் வருடாந்த விஞ்ஞான அமர்வின் ஆரம்ப வைபவத்தில் உரையாற்றும் போதே அமைச்சர் இவ்வாறு கூறினார். கல்லீரல் மாற்று சிகிச்சை என்பதே இம்முறை அமர்வின் துணைப்பொருளாகும். அமெரிக்க கல்லீரல் மாற்று சிகிச்சை நிபுணர் குழு ஒன்றும் இந்த அமர்வில் பங்கேற்க உள்ளது. இலங்கையில் சில மாதங்களுக்கு முன்னர் கல்லீரல் மாற்று சிகிச்சை ஆரம்பமானது. இதுவரை இதுபோன்ற 3 சிகிச்சைகள் இடம்பெற்றுள்ளதுடன் அவை அனைத்துமே வெற்றி பெற்றுள்ளன.
இன்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமர்வு நாளையும் தொடர்ந்தும் நடைபெறும். சுகாதார அமைச்சின் மேலதிக செயலாளர் டாக்டர் பாலித மகிபால, தேசிய வைத்தியசாலையின் பணிப்பாளர் டாக்டர் சுஜாதா சேனாரத்ன உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். அபிவிருத்தி புரட்சியின் கவர்ச்சியினை உலகெங்கும் சித்தரித்து காட்டும் தென்னிலங்கை கடுகதி வீதி மக்களுக்காக திறப்பதற்கு இன்னும் 13 நாட்களே எஞ்சியுள்ளன. இலங்கையின் நெடுஞ்சாலை அபிவிருத்தி வரலாற்றில் புதியதொரு அத்தியாயத்தை ஆரம்பிக்கும் வகையில் ஆச்சரியமிக்க தேசத்தின் கடுகதி வீதி தொடர்பான கண்ணோட்டம் அடுத்து. அபிவிருத்தி புரட்சியை ஏளனப்படுத்திய பலர் தற்போது மக்கள் முன்னிலையில் தோல்வி அடைந்துள்ளனர். தாயகத்தின் புதியதொரு யுகத்தின் எதிர்பார்ப்புடன் இருந்த மக்கள் இன்று வெற்றி அடைந்துள்ளனர். பாராங்கற்கள் மற்றும் வனமூடாக நெடுஞ்சாலை ஒன்றை அமைத்து தேசத்தின் அழகினை மேலும் மெருகூட்ட அபிவிருத்தி புரட்சியினூடாக முடிந்துள்ளது. கொட்டாவையிலிருந்து கடுகதி வீதியில் நுழையும் மக்களுக்கு குறுகிய நேரத்துக்குள் பின்னதுவையை சென்றடையும் வகையில் வீதி தயார்படுத்தப்பட்டுள்ளது. மக்கள் என்றும் கண்டிராத ஆச்சரிய காட்சிகளை இந்த வீதியூடாக அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் கிட்டியுள்ளன. ஜனாதிபதியினால் எதிர்வரும் 27ஆம் தேதி மக்களுக்காக கடுகதி வீதி திறக்கப்படும். இதற்கு முன்னர் ஆச்சரியமிக்க கடுகதி வீதியின் அழகினை மக்களுக்கு பார்வையிடுவதற்கான சந்தர்ப்பத்தையும் உருவாக்க அரசாங்கம் தயாராகியுள்ளது. 27 වෙනිදා පසු මේ රටේ ජනතාවට எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு பின்னர் இந்த வீதியை பயன்படுத்த மக்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. நடைபாதையாகவோ சைக்கிளிலோ இந்த வீதியில் பயணிக்க வாய்ப்பு கிடைக்காது. இதனால் வீதியை திறக்க முன்னர் இந்த சந்தர்ப்பத்தினை மக்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பதை எமது நோக்கமாகும். எதிர்வரும் 18ஆம் தேதி நாம் விசேட சமய வழிபாடுகளை நடத்த உள்ளோம். அதனைத் தொடர்ந்து 19 மற்றும் 20 ஆகிய தினங்களில் பல்வகைப்பட்ட விளையாட்டு நிகழ்ச்சிகளை நடத்த ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. சிறந்த அறிவுடனும் விளக்கத்துடனுமே இந்த வீதியை பயன்படுத்த வேண்டியுள்ளது. இதற்கான சந்தர்ப்பம் எதிர்வரும் 27ஆம் தேதிக்கு பின்னர் நாட்டு மக்களுக்கு கிடைக்கிறது. තාක්ෂණ දැනුමත් සමග මේ මාර්ගයේ පහසුකම් ලබා ගන්න හැකියාව ලැබෙන අවස්ථාවක්. අවබෝධය දැනීමත් සමගයි මේ මාර්ගය පාවිච්චි කරන්න වෙන්නේ. யுத்த பீதியில் பல்வேறுபட்ட இன்னல்களை அனுபவித்து வந்த மக்களின் கனவு இன்று யதார்த்தமாகியுள்ளது. ஆச்சரியத்தின் நுழைவாயிலூடாக எதிர்காலத்தில் தாயகத்தின் அபிவிருத்தி புரட்சிக்கு வழி பிறந்துள்ளது. சர்வதேச மற்றும் பிராந்திய ரீதியிலான சமுத்திர ஒத்துழைப்பு கூடாக சமுத்திர வலயம் சார்ந்த சவால்களை வெற்றி கொள்ள முடியும் என பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச தெரிவித்துள்ளார். 2011 காலி உரையாடல் எனும் சர்வதேச சமுத்திர பாதுகாப்பு கருத்தரங்கின் ஆரம்ப விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் பொழுதே பாதுகாப்பு செயலாளர் இவ்வாறு கூறினார். வருடாந்தம் நடைபெறும் இந்த கருத்தரங்கு இந்து சமுத்திர சவாலினை வெற்றி கொள்ளும் வியூக ரீதியிலான ஒத்துழைப்பு எனும் தொனிப்பொருளில் இடம்பெற்றது. அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, பிரான்ஸ், ஜப்பான், ரஷ்யா உள்ளிட்ட 19 நாடுகளின் சமுத்திர ஆய்வாளர்கள் மற்றும் புத்திஜீவிகள் இதில் கலந்து கொள்கின்றனர். சமுத்திர செயல்பாடுகள் தொடர்பான பிராந்திய ஒத்துழைப்புகள் குறித்து அனுபவங்களை பரிமாறிக்கொள்வதும் இதன் நோக்கமாகும். தற்போது பாரிய பிரச்சனையாக உள்ள கடற்கொள்ளை, கடத்தல்கள் மற்றும் சட்டவிரோத போதைப்பொருள் கடத்தல்கள் உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து இந்த மாநாட்டில் கவனம் செலுத்தப்பட்டன. பாதுகாப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சின் வழிகாட்டலில் இலங்கை கடற்படையினரால் ஒழுங்கு செய்யப்பட்ட இந்த கருத்தரங்கு நாளை நிறைவடையும். அமைச்சர் பேராசிரியர் GL பீரிஸ், கடற்படை தளபதி வைஸ் அட்மிரல் சோமதிலக திசாநாயக்க உள்ளிட்ட பலரும் ஆரம்ப நிகழ்வில் கலந்து கொண்டனர். நிலவு கண்ட பருவபேஷ வானிலை காரணமாக எதிர்வரும் தினங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. இதேவேளை சில பிரதேசங்களுக்கு கடும் மழை பெய்யக்கூடும் எனவும் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. குணசிங்கபுர 2ஆம் குறுக்கு தெரு உள்ளிட்ட பல வீதிகளில் 2 அடி உயரத்திற்கு நீர் தேங்கியமை காரணமாக போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கு பாதிப்பு ஏற்பட்டது. கொழும்பு புறக்கோட்டை பிரதேசத்தில் நேற்று 56.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவானதாக வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2010ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 10ஆம் தேதி கொழும்பில் இத்தகையதொரு மழை வீழ்ச்சி பதிவாகியது. அன்றைய தினம் 170.5 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய தேசிய கட்சி எதிர்நோக்கி வரும் தொடர் தோல்விக்கு கட்சியின் தலைவரும் செயற்குழு உறுப்பினர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என பிக்குகள் மற்றும் பொது அமைப்புகள் குறிப்பிடுகின்றன. கட்சியை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும் விடயத்திலும் அரசாங்கம் கொண்டுவரும் மக்களை சிரமத்திற்கு உள்ளாக்கும் சட்ட மூலங்கள் தொடர்பிலும் பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய தேசிய கட்சியும் அதன் செயற்குழு உறுப்பினர்களும் பொறுப்பு கூற வேண்டும் என புத்திஜீவிகள் தெரிவிக்கின்றனர். 1977ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி 6/5 பெரும்பான்மையுடன் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றியை பெற்றுக் கொண்டதாகவும் அந்த வெற்றியை பெறுவதில் செயற்குழு உறுப்பினர்கள் பங்காற்றியதாகவும் ஐக்கிய பிக்குகள் முன்னணியின் முன்னாள் தலைவர் மீட்டியாகோட குணரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். මට මතකයි හොඳටම ලලිත් ඇතුළත් මුදලි රත්මලාන ආසනයට තරම් කරන වෙලාවේ අත්තිඩි රැස්වීමකදී මම පැහැදිලිව මේ කාරණේ කිව්වා. 6න් 5ක බලයක් එනවා කියලා. ඒ වගේම
1977ஆம் ஆண்டு ஷியார் ஷேவர்தன தலைவராக இருந்தபோது இந்த நாட்டு மக்கள் மத்தியில் சென்று விடயங்களை எடுத்துக் கூறியமையால் 6-5 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ள முடிந்தது. எனக்கு ஒரு விடயம் நினைவுக்கு வருகிறது. லலித் அதுலத் முதலி ரத்மலான தொகுதியில் போட்டியிடும் போது அத்திட்டியாவில் நடைபெற்ற கூட்டம் ஒன்றில் நான் இந்த விடயங்களை தெளிவுபடுத்தினேன். கட்சி 6-5 பெரும்பான்மையை பெற்றுக்கொள்ளும் என நான் கூறினேன். அதற்கு இணங்க கட்சி அன்று அந்த வெற்றியை பெற்றுக் கொண்டது. எனினும் தற்போது என்ன நடந்துள்ளது? 1994ஆம் ஆண்டிலிருந்து ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவராக நியமிக்கப்பட்ட ரணில் விக்ரமசிங்க தொடர்ந்து தோல்வியையே எதிர்நோக்கி வருகிறார். இந்த தோல்விக்கு பொறுப்பு கூற வேண்டிய மற்றொரு தரப்பினரும் உள்ளனர். அவருக்கு ஆலோசனைகளை வழங்கும் செயற்குழுவும் இதற்கு பொறுப்பு கூற வேண்டும். அந்த கட்சியின் தலைவருக்கு ஆலோசனைகளை வழங்கிய செயற்குழு உறுப்பினர்கள் கட்சியை வெற்று பாதைக்கு இட்டு சென்றனர். செயற்குழு அந்த நடுவு நிலைமையுடன் செயல்பட்டது. அவருடைய அழுத்தங்களுக்கும் அடிபணியவில்லை. ஷியார் ஷேவர்தன கட்சியின் தலைவராக இருந்த காலத்தில் செயற்குழுவுடன் பாரியதோர் போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டி ஏற்பட்டது. செயற்குழு நடுவு நிலைமையுடனான தீர்மானங்களை எடுத்தமையினால் இந்த நிலைமை ஏற்பட்டது. எனினும் இன்று என்ன நடக்கிறது? எனவே ஐக்கிய தேசிய கட்சி தொடர்ந்து எதிர்நோக்குகின்ற தோல்விக்கு செயற்குழுவில் உள்ள அனைத்து உறுப்பினர்களும் பொறுப்பு கூற வேண்டும். எவராலும் அதிலிருந்து தவற முடியாது. මොකද ඒගොල්ල ස්වාධීන තීරණ ගන්න නිසා. නමුත් අද එහෙම නෙමෙයි වෙලා තියෙන්නේ. කෘත්‍යාධිකාරී මණ්ඩලයත් කෘත්‍යාධිකාරී මණ්ඩලයේ ඉන්න සෑම සමාජිකයෙක්ම වග කියන්න ඕන මේ පරාජයට. ඒගොල්ලට ඇඟ හොදා ගන්නට අත හොදා ගන්නට පුළුවන් කමක් නැහැ පරාජයයි. இதேவேளை மக்கள் சிரமங்களை எதிர்நோக்கும் விதத்தில் அரசாங்கம் அறிமுகப்படுத்தும் சட்டமூலங்களை தோல்வியடைய செய்யும் பொறுப்பு ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவருக்கும் செயற்குழுவுக்கும் உள்ளதாக இலங்கை வணிக சபையின் முன்னாள் தலைவர் சந்தா ஜெயரத்ன தெரிவிக்கிறார். ඔක්කොම දැන් මේ පනතට විරුද්ධව කතා කරන්නේ රජයටත් හාම්පුතුන්ටත්. அண்மையில் நிறைவேற்றப்பட்ட சட்டமூலத்தினால் இந்த நாட்டு மக்களுக்கும் நாட்டின் எதிர்காலத்திற்கும் பாரிய சவால் ஏற்பட்டுள்ளது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொண்டுள்ளனர். அரசாங்கத்திற்கும் முதலாளிமார்களுக்கும் எதிராகவே நாம் இன்று இந்த விடயம் தொடர்பாக பேசுகிறோம். எனினும் இந்த சட்டத்திற்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டிய பொறுப்பு எதிர்க்கட்சிகளுக்கே உள்ளன. எதிர்க்கட்சி தலைவரும் அதன் செயற்குழுவும் இதற்கு முழுமையாக பொறுப்பு கூற வேண்டும். ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் அதன் செயற்குழுவும் இந்த விடயம் குறித்து உத்வேகத்துடன் செயற்படவில்லை என்பது அனைவரும் அறிந்த விடயமாகும். குறிப்பாக பிக்குகளையும் உழைக்கும் மக்களையும் சிவில் அமைப்புகளையும் ஒருங்கிணைத்துக் கொள்ள அவர்களால் முடியவில்லை. இந்த நாட்டின் எதிர்கால பயணத்தை மறந்து வெளிநாட்டு சுற்றுப்பயணங்களை மேற்கொள்கின்றனர். இவ்வாறான ஒரு எதிர்க்கட்சியா அவரது நாட்டுக்கு தேவை? පැවැත්මට කටයුතු සිද්ධ කරමින් මෙවැනි විපක්ෂයක් මේ රටට අවශ්‍යද? இதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி வெற்றி பெற்ற சந்தர்ப்பங்களில் அதன் செயற்குழு உறுப்பினர்களில் பெரும்பாலானவர்கள் மக்கள் பலத்தை பெற்றவர்கள் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர். ஷியார் ஷேவர்தன 77ஆம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சியின் செயற்குழு உறுப்பினராக இருந்த வேளையில் மொத்தமாக 57 உறுப்பினர்கள் செயற்குழுவில் அங்கம் வகித்தனர். அவர்களில் அதிகமானவர்கள் மக்கள் ஆணையினால் பார்லிமெண்டத்துக்கு தெரிவான பார்லிமெண்ட் உறுப்பினர்கள் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும்.